குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு 8 நாட்கள் நம்மளை மீறிய ஒரு செயல் நடக்க காத்திருக்கு. அது நம்மளுக்கு எகென்ஸ்டாகவும் இருக்கு. அப்போ அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் என்ன விஷயங்களை செய்யணும், எந்தெந்த விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறதான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ரொம்ப முக்கியமான பதிவு. ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பதிவை நான் கொடுக்குறேன். ஏன்னா உலகளாவிய விஷயங்கள்லேயே நிறைய மாற்றங்கள் இந்த 8 நாட்களில் நடக்க காத்திருக்கு. அது உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை தரப்போகுது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். ஏன் இந்த விஷயங்கள் நடக்குது, அதுலேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கு என்ன வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிறதையும் டீட்டெயில்டாக அந்த பதிவில் பார்க்கலாம். முதல்ல நீங்கள் இந்த 8 நாட்கள் என்னென்னவெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறத பார்த்தாலும், முதல்ல அந்த 8 நாட்கள் என்னென்ன. 4/7/2026 7:15 இரவு அந்த டைமுக்கு நான் சொல்லக்கூடிய சூழ்நிலை ஆரம்பிக்குது. 11/7/2026 நள்ளிரவு முடிகிற வரைக்குமே அதுக்கான சூழ்நிலைகள் தான் இருக்குது. கிட்டத்தட்ட 8 நாட்கள். என்னென்னவெல்லாம் நீங்கள் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு, மூத்த சகோதரம், சித்தப்பா அப்படிங்கிற உறவுகள்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அவர்களால் உங்களுக்கு பொருளாதார ரீதியான நஷ்டத்தை தர காத்திருக்குது இந்த காலகட்டம். ரைட், பொருளாதார ரீதியான நஷ்டத்தை தர. இப்போ 8 நாட்களுக்குள்ளேயே அது நடந்துருமா, நஷ்டம் வந்துருமானா அப்படி இல்லை. நீங்க பெரிய லெவல்ல நஷ்டம் அடைகிறதுக்கு இந்த 8 நாட்கள் ஒரு காரணமா இருக்கும். தவறான முடிவுகளை பொருளாதார ரீதியாக எடுக்க வைக்கக்கூடிய ஒரு மாதம் இல்லை இந்த 8 நாட்கள். எப்படின்னா அது உங்களை ட்விஸ்ட் பண்ணுவாங்க. மூத்த சகோதரம், சித்தப்பான்னு சொன்னேன் இல்லையா, கூடவே பாலிய நண்பர்களையும் ஆட் பண்ணிக்கோங்க. இது எப்படி உங்களுக்கு அதை திணிப்பாங்க அப்படின்னா, உங்களுடைய ஆசையை தூண்டி இந்த விஷயத்தை செஞ்சால் இவ்வளோ நாளில் இவ்வளோ ப்ராஃபிட் பார்த்துடலாம், ஒரு 10,000 இன்வெஸ்ட் பண்ணால் 50,000 சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி இயல்புக்கு மாறான, நம்பும்படியாகவும் இருக்கும், இயல்புக்கு மாறாக இருக்கும், பாசிபிலிட்டி கம்மியாக இருக்கு. அந்தளவுக்கு பண்ண முடியுமா அப்படிங்கிற ஒரு ஆச்சரியத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்தை கொண்டு முன்வைப்பாங்க. ஸோ அது இப்படின்னு பேசி காய் நகர்த்தி உங்களை அந்த விஷயத்தை செய்யவும் வைப்பாங்க. இந்த 8 நாட்கள் நம்மளுக்கு ஆசை அதிகமாகும். அப்போ அந்த விஷயத்தை செய்யவும் வைப்பாங்க. செஞ்சு அது பின்னாட்களை நஷ்டமாகும் போது, நான் முன்னையே சொன்ன வேணான்னு சொன்னல, எதுக்கு நீ அதை பண்ண, எனக்கு அப்போவே சந்தேகமாக இருந்தது, சரி நீ ஸ்டார்ட் பண்ணிட்டேன்னு விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு கதையை சொல்லி உங்ககிட்ட இருந்து அவங்க விலகிடுவாங்க. உங்களால் லாபம் அடைந்து விட்டு தான் அவங்க விலகிறாங்க, புரிஞ்சுக்குங்க. அதனால் அவங்களுக்கு லாபமும் உண்டு. ஸோ அப்போது லாபத்தை எதிர்பார்த்து உங்களுக்கு பெரிய லெவலில் மாற்றம் கிடைக்கும், எக்கனாமிக்கலாக பெரிய லாபம் கிடைக்கும், அதை சாதிச்சிடலாம் இதை சாதிச்சிடலான்னு சொல்லிட்டு லாபத்தை நம்பி எந்த காரியத்தையும் துவக்கத்தையும் இந்த மாதம் செய்ய வேண்டாம். அது முக்கியமாக அந்த 8 நாட்களில் செய்யவே வேண்டாம். நம்மளுக்கு எகென்ஸ்டாக மாறுது, அது நல்லா புரிஞ்சுக்கணும். 2வதா, சித்தப்பாவுக்கு உடல்நல தொந்தரவுகள், மன ரீதியான பாதிப்பு, இளைய சகோதரத்துக்கு மூத்த சகோதரத்துக்கும் மன ரீதியான பாதிப்பு, பாலிய நண்பர்கள் உங்களிடம் பேசாமல் சண்டை கட்டி கொண்டு பிரிந்து போவதற்குண்டான ஒரு சூழ்நிலை, இது எல்லாமே வர காத்திருக்கு. இந்த 8 நாட்களுக்குள்ள அது நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். ரொம்ப முக்கியமா நல்ல விஷயம்னு பார்த்துட்டா, இதுவரைக்கும் இருந்த மறைமுக எதிர்ப்புகள், மறைஞ்சிருந்து நம்மளை எதிர்க்கிறாங்கன்னா அவங்க வேறு எதிரிகள் கிடையாது, துரோகிகள். எதிரிகளும் துரோகிகளும் உங்கள் கண்ணுக்கு தெளிவாக தெரிவார்கள் இந்த காலகட்டம். இவங்க தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அப்படிங்கிறத பளிச்சுன்னு கண்டுபிடிச்சு போடுவீங்க. ரெக்கார்டோட வந்துடும் அது. அவங்க நம்ம போய் கேட்டால் கூட இல்லைன்னு அவங்களால சொல்ல முடியாது, ஏன்னா அதுக்கான ஆதாரம் நம்ம கையில் இருக்கு. ஸோ அப்படி ஒரு நல்ல விஷயமும் நடக்குது.
அந்த எதிரிகளை ஒன்றும் இல்லாமல் செய்யறதுக்கு என்ன வழி அப்படிங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு தெரிஞ்சிடும். எதிரிகளை ஜெயிக்க முடியுது. அதே நேரத்தில் இந்த நாட்களில் போட்டி, பந்தயம், பொறாமைத்தனம், சண்டை சச்சரவுன்னு உங்ககிட்ட வந்தாங்கன்னா நீங்க அவர்களை எளிமையா ஜெயிச்சிருவீங்க. எதிரிகள் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கணும், போட்டி இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும் தற்காலிகமா. ரைட், அதை நல்லா புரிஞ்சுக்குங்க. மூணாவதா இதுல கொஞ்சம் குறையும் இருக்குது. என்னன்னா, வேலையில பயங்கர ப்ரெஷர் இருக்கும், வேலை செய்யறதுக்கே நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் ஆல்ரெடி சனி பார்வை இருக்குது ராசிக்கு. வேலை செய்யறதுக்கே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இருக்காது. வேலையிலிருந்து வெளியே போயிடலாம், ஃப்ரீயாக இருக்கலாம், ரிலாக்ஸ்டாக இருக்கலாம், அவ்வளவு டென்ஷன் ப்ரெஷராக இருக்குன்னு நினைப்போம். சில தனுசு ராசி அன்பர்களுக்கு வேலை இல்லாமல் போவதற்கும் வாய்ப்பு உண்டு. வேலையை விட்டு காலி வெளியில் ஓடான்னு தாட்டி விட்டுருவாங்க. வேலை இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. யாரோ ஒருவர் செய்த தவறின் காரணமாக அந்த தவறு உங்கள் மீது சுமத்தப்படும். அதை நம்மளால் நிரூபிக்கவும் முடியாது. அதனால் அதுலேருந்து வெளியில் வந்துடும். தர்ம சங்கடமான சூழ்நிலையில் வெளியில் வரும். ஒரு விஷயம் இருக்கு. இந்த 8 நாட்களில் வேலைக்காக முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அதை தவிர்த்துருங்க. கண்டிப்பாக நல்ல வேலை கிடைக்காது, இருக்கிற வேலையும் போயிடும். ரைட் சார், எனக்கு நீண்ட நாள் வியாதியெல்லாம் கிடையாது, ஆனால் சின்ன சின்ன வியாதி வந்து அப்பப்போ இது வந்து போகுது, அது சரி செய்ய முடியல. வயிறு வலி வருது, சில சமயங்கள் கான்ஸ்டிபேஷன் ஆகுது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். சில சமயம் அந்த யூரின் இன்ஃபெக்ஷன் வந்துகிட்டே இருக்குது, அது சரி செய்ய முடியல அப்படின்னா இந்த 8 நாட்களில் கரெக்டான ஒரு டாக்டர் போய் பார்க்கணும் முயற்சி பண்ணிங்கன்னா நல்ல டாக்டர் கிடைப்பாரு, நல்ல மருத்துவம் கிடைக்கும். அந்த நோயிலிருந்து நிவர்த்தியாயும் வெளியே வர முடியும். அது ஒரு பாசிட்டிவான விஷயம். ரைட். அதே போல் தாய் மாமனுக்கு எதிர்பாராத விபத்துக்களோ அல்ல உடல் நல தொந்தரவுகளோ கட்டாயம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தாய் மாமனுடைய உடல் ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. கூடவே அவர் இருக்கார், உங்க கூட பேசிட்டு பண்ணிட்டு இருக்கார் அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருக்க சொல்லி அட்வைஸ் பண்ணிடுங்க. ரைட். அதே போல் உங்களுடைய குழந்தைக்கு கண்களில் அடிபடுவது, பல்லில் அடிபடுவது, பல்லில் ரத்தம் கசிவது, பல் விழுவது, இது போன்ற விஷயங்கள் நடப்பதற்கும் வாய்ப்புகளை சொல்கிறது. கவனம். உங்களுக்கு ஏஜ் ரொம்ப ஆயிடுச்சு, உங்கள் குழந்தை கல்யாணம் பண்ணி குழந்தை குட்டிகளோடு அவங்க ஒரு ஃபேமிலியாக இருக்காங்கன்னா அவர்களுடைய திருமண வாழ்க்கையில் தொந்தரவை இது கொடுக்கும். அப்போது ஒரு 10 நாளைக்கு சாமி இதெல்லாம் என்ன சண்டை சச்சரவு இருந்தாலும் கொஞ்சம் அனுசரித்து போய்க்கோ, வாழ்க்கை துணை அனுசரித்து போய்க்கோ, ஆணாக இருந்தாலும் பொண்ணாக இருந்தாலும் நீங்கள் கூப்பிட்டு சொல்லிவிடுங்க, கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ கவனம். ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்குங்க. முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன், நிறையா இருக்குது, முக்கியமான விஷயங்களை மட்டும் சொல்லியிருக்கேன். இதெல்லாம் ஏன் சார் நடக்குது அப்படின்னா, சுக்கிரன் கிரகண தோஷத்தில் பாதிக்கப்படுகிறார். 4/7/2026 7:15 இரவு கடகராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு சுக்கிரன் திருக்கணிதப்படி பயிற்சி ஆகிறாரு. அங்கே ஆல்ரெடி கேது இருக்கு. கேதுவை தொடக்கூடிய காலம் 11ஆம் தேதி பகலில் 11/7/2026 அன்னைக்கு சுக்கிரன் சுத்தமாக டவுன் ஆகிடும். சுக்கிர கிரகண தோஷத்தில் பாதிக்கப்படுது. அன்னைக்கு மிட் நைட் வரைக்கும் கேதுவோட இருந்து கேதுவை தாண்டி பயணிக்கிறது. 12ஆம் தேதி தான் கேதுவை தாண்டி வெளியில் வர்றாரு. அப்போது இந்த 8 நாட்கள் சுக்கிரன் முழுமையாக பாதிப்படைகிறதுனால தான் இத்தனை விஷயங்கள். உங்களுடைய சுய ஜாதகத்தில் சுக்கிரனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ, கேதுவனுடைய தசாபுத்தி அந்தரங்களோ, அல்லது சுக்கிரனுடைய நட்சத்திரமான பரணி, பூரம், பூராடம், கேதுவின் நட்சத்திரமான அஸ்வினி, மகம், மூலம், இந்த நட்சத்திரங்களை ஏதாவது கிரகன்னு தசாபுத்தி நடத்திட்டு இருந்தாலும் ரொம்ப ரொம்ப கவனமாக ஹேண்டில் பண்ணுங்க இந்த காலகட்டத்தை. இதுலேருந்து எஸ்கேப் ஆகி வர்றதுக்கு ஒரே வழி மகாலட்சுமி வழிபாடு தான். 2 நெய் தீபம் போட்டு வீட்லேயே மகாலட்சுமி படத்துக்கு 2 நெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணுங்க. கொஞ்சம் மல்லிகைப்பூ வைங்க. 4ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரைக்கும் இந்த வழிபாடை செய்யுங்க. தசாபுத்தி இருந்ததுன்னா மஸ்ட். பிராபலத்திலேருந்து வெளியில் வந்துடலாம். மேலும் உங்களுக்கு எல்லா விஷயங்களும் நன்மையாக நடக்கணும்னு சொல்லி எல்லாம் வல்ல பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த பதிவை முடிச்சுக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.